ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 26/8/25। मीठे बच्चे, ज्ञान सागर बाबा आए हैं। ज्ञान वर्षा कर इस धरती को सब्ज बनाने। अभी स्वर्ग की स्थापना हो रही है, उसमें चलने के लिए தெய்வீக சம்பிரதாய का बनना है। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞான கடல் பாபா வந்திருக்கின்றார். ஞான மழை பொழிந்து இந்த பூமியை பசுமையாக ஆக்குவதற்காக. இப்பொழுது ஸ்வர்க ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் செல்வதற்காக தெய்வீக சம்பிரதாயமுடையவர் ஆக வேண்டும். பிரஸ்ன, சர்வோத்தம் குல்வாலே பச்சோं का முக்கிய கர்த்தவிய क्या है? கேள்வி, சர்வோத்தம குலத்தை உடைய குழந்தைகளின் முக்கியமான கடமை என்ன? उत्तर, सदा ऊंची रूहानी सेवा करना। यहाँ बैठे व चलते फिरते खास भारत और आम सारे विश्व को पावन बनाना, श्रीमत पर बाबा के मददगार बनना है। यही सर्वोत्तम ब्राह्मणों का कर्तव्य है। பாபா சொல்கிறாங்க, சதா உயர்ந்தலும் உயர்ந்த ஆன்மீக சேவா பண்ணணும். இங்கே அமர்ந்து கொண்டே மற்றும் எங்கு சென்றாலும், அதிலும் குறிப்பாக பாரதத்திற்கு மற்றும் பொதுவாக முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். ஸ்ரீமத் படி பாபாவினுடைய உதவியாளர் ஆக வேண்டும். இதுதான் சர்வோத்தம பிராமணர்களின் கடமை. கீத் ஜோ பியா கே சாத் ஹே, பாடல் யார் தந்தையுடன் இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे हैं, जो रूहानी बाबा के साथ हैं, क्योंकि बाबा है ज्ञान का सागर। कौन सा बाबा? शिव बाबा. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். யார் ஆன்மீக தந்தையுடன் இருக்கின்றார்கள்? ஏன்னா பாபா ஞான கடல். எப்பேற்பட்ட பாபா? शिव बाबा। ब्रह्मा बाबा को ज्ञान का सागर नहीं कहेंगे। शिव बाबा जिसको ही परमपिता परमात्मा कहा जाता है, பிரம்மா பாபாவை ஞான கடல் என்று சொல்ல முடியாது. शिव பாபாவை தான், பரம்பிதா பரமாத்மாவை தான் ஞான கடல் என்று சொல்கின்றோம். एक है लौकिक जिस्मानी पिता, दूसरा है पारलौकिक रूहानी पिता। वो शरीर का पिता है, वो आत्माओं का पिता है. ஒருத்தர் லௌகீக தேகத்திற்கான தந்தை, இன்னொருத்தர் பரலோகிக ஆன்மீக தந்தை. அவர் शरीरத்திற்கான அப்பா, இவர் ஆத்மாக்களுக்கான அப்பா. ये बड़ी अच्छी रीति समझने की बातें हैं और ज्ञान सुनाने वाला है ज्ञान सागर। இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கான விஷயம். ஞானத்தை சொல்லக்கூடியவர் ஞான கடல். बाबा की श्रीमत पर चल तुम मदद करते हो, ஏ பாரத் கி பாவன் பன்னேகா. பாபா சொல்ல, நீங்கள் பாபாவினுடைய உதவியாளர்கள். பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து நாம் உதவி செய்துட்ருக்குறோம். பாபா காட்டக்கூடிய வழிப்படி நடக்கிறோம்னாலே என்ன அர்த்தம்? பாபாவுக்கு உதவி செய்கிறோம். என்ன உதவி செய்கிறோம்? பாரதத்தை தூய்மையாக ஆக்குவதற்காக. शिव बाबा भी कहते हैं, मैं इस शरीर द्वारा बात करता हूँ, नहीं तो मैं कैसे समझाऊँ, कैसे आऊँ, मेरा जन्म दिव्य है. शिव பாபா கூட சொல்றார், நான் இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இல்லை என்றால் நான் எப்படி வர்றது? நான் எப்படி உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றது? என்னுடைய ஜென்மா திவ்யமானது. சத்தியமே தெய்வீக குணவாலே தேவதாய் ஹே, சத்தியத்தில் தெய்வீக குணங்கள் உடைய தேவதைகள். ஆனால் இந்த நேரத்தில் அசுர குணமுடைய மனிதர்கள். பாபா परमधाम से आए हैं हेवन का उद्घाटन करने। बाबा कहते मैं हेवनली गॉड फादर हेवन का उद्घाटन करने आया हूँ. பாபா சொல்கிறாங்க, பாபா பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? ஸ்வர்க்கத்தை திறப்பு விழா செய்வதற்காக. பாபா சொல்கிறார், நான் ஸ்வர்க்கத்தினுடைய தந்தை, ஸ்வர்க்கத்தின் படைப்பாளர். அப்போது ஸ்வர்க்கத்தை தானே நான் திறக்க முடியும். बच्चों को ही मदद लेता हूँ स्वर्गवासी बनाने के लिए. இப்போ குழந்தைகளுக்கு தான் நான் உதவி செய்வதற்காக வந்திருக்கேன். குழந்தைகளும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்க ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதற்காக. பாபா குழந்தைகளை சொர்க்கவாசியாக ஆக்குகின்றார்.
तुमको तो जाना है शांति धाम, अब बाप को याद करना. பாபா சொல்கிறான், நீங்கள் போக வேண்டியது சாந்தி தாமத்துக்கு போகணும், அதற்காக இப்போ பாபாவை நினைவு செய்யணும். बाप तो सबकी जन्म पत्री जानते हैं ना, ये पाप की दुनिया है, तब तो कब पुकारते हैं और कहीं ले चलो. பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு எல்லாருடைய ஜாதகமும் தெரியும் இல்லையா. இந்த உலகம் பாவமான உலகமாக இருக்குது, அதனால தான் பாபாவை கூப்பிட்டோம். பாபா வாங்க, எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோம். இப்போ பாபா சொல்கிறார், மீட்டே மீட்டே பச்சோம் மேரே பன்கர் ஃபிர் மேரி மத் பர் சலோ. பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடையவராக ஆகி என்னுடைய வழிப்படி நடங்கள். ஏ பஹோத் கந்தி துனியா ஹே, இது ரொம்ப அழுக்கான உலகமாக இருக்கின்றது. அபி தும்கோ ये ज्ञान है, फिर दूसरा जन्म लेंगे तो ज्ञान कलास, फिर है प्रारब्ध. பாபா சொல்கிறேன், உங்ககிட்ட இப்போ இந்த ஞானம் இருக்குது, நீங்கள் இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டீங்க, அடுத்த ஜென்மம் எடுத்துட்டோன்னா என்ன ஆகிடும், நம்மக்கிட்ட ஞானம் இருக்காது. ஆனால் இப்போ கேட்ட ஞானத்தினுடைய பிராப்திகளை நாம் அனுபவம் பண்ணுவோம். तुमको पुरुषोत्तम बनाने के लिए बाबा पढ़ाते हैं, अभी तुमने बाप को जाना है. நம்மை புருஷோத்தம் ஆக்குவதற்காக பாபா கற்றுக் கொடுக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பாபாவை தெரிஞ்சுக்கணும். தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். बाप के समान टीचर बनना, बड़ी युक्ति से सबको झूठ गंठ से निकाल सच गंठ में चलने के लिए लायक बनाना है. பாபாவுக்கு சமான் டீச்சராக வேண்டும், மிகவும் யுக்தியினால் அனைவரையும் இந்த பொய்யான உலகத்திலிருந்து விடுபட வைத்து சத்தியமான கண்டம் செல்வதற்கு தகுதியாக ஆக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், दुनिया का संग कुसंग है, इसलिए कुसंग से किनारा कर एक सत्संग का करना है. இந்த உலகத்தினுடைய அனைத்து தொடர்புகளுமே கெட்டதாக இருக்கின்றது. ஆகையால் தீய தொடர்புகளிலிருந்து விடுபட்டு ஒரு உண்மையான சங்கம், சத்தியமான தொடர்பில் இருக்க வேண்டும். ऊंच पद के लिए इस पढ़ाई में लग जाना है, உயர்ந்த பதவியை அடைவதற்காக இந்த படிப்பில் ஈடுபட வேண்டும். एक बाप की मत पर ही चलना है, ஒரு பாபாவினுடைய வழிப்படி நடக்க வேண்டும். वरदान, अपना सब कुछ सेवा में अर्पित करने वाले गुप्त दानी पुण्य आत्मा भव. தன்னுடைய அனைத்தையும் சேவையில் அர்ப்பணம் செய்யக்கூடிய குப்தமான தானிகள் புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். जो भी सेवा करते हो उसे विश्व कल्याण के लिए अर्पित करते चलो. जैसे भक्ति में जो गुप्त दानी पुण्य आत्माएं होती हैं, वही यही संकल्प करते हैं कि सर्व के भले प्रति हो. பாபா சொல்கிறாங்க, என்னெல்லாம் சேவை நடக்கிறதோ அது எல்லாத்தையும் சேவா செய்து கொண்டே உலக நன்மைக்காகனு அர்ப்பணம் பண்ணிட்டே செல்லுங்கள். இப்படி பாருங்க, பக்தி மார்க்கத்தில் கூட குப்த தானம் பண்ணக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும், நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்குறோமோ அது எல்லாருடைய நன்மைக்காக பயன்படட்டும் என்பதை எண்ணம்தான் இருக்கும். ஐசா ஆப்கா ஹர் சங்கல்ப் சேவாமே அர்ப்பித்து ஹோம். அதே போல் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் சேவைக்காக அர்ப்பணமாகக்கூடியதாக இருக்கணும். நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய பேருடைய நன்மைக்காக பயன்படணுங்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு அப்படி இருக்கணும். கபி அப்பனே பன்கி காமனா நஹி ரக்கும், ஒருபோதும் தன்னுடையது என்ற விருப்பங்கள் வைக்காதீர்கள். சர்வ பிரதி சேவா கரோ, எல்லாத்தையும் எல்லாருக்காக சேவையில் பயன்படுத்துங்க. ஜோ சேவா விகன் ரூப் பனே उस सच्ची सेवा नहीं कहेंगे, इसलिए अपनापन छोड़ गुप्त और सच्ची सेवादारी बन सेवा से विश्व कल्याण करते चलो. எந்த ஒரு சேவை விக்ன ரூபமாக இருக்கின்றதோ அதை உண்மையான சேவா என்று சொல்ல முடியாது. ஆகையினால தன்னுடையது என்பதை விட்டுவிடுங்கள். ஏன்னா தன்னுடையதுங்கிறதா சில நேரத்தில் சேவைக்கு தடையாக மாறிடுது. உண்மையான சேவாதாரியாகி சேவையின் மூலமாக உலக நன்மை காரியத்தை செய்து கொண்டே இருங்க. ஸ்லோகன், हर बात प्रभु अर्पण कर दो तो आने वाली मुश्किलातें सहज अनुभव होगी. ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபுவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள், அப்போது வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சகஜமாக அனுபவம் ஆகும். இன்றைய நாளிற்கான பாபாவுடைய அவ்யக்த தூண்டுதல்,
आदिकाल अमर्त्य वेले अपने दिल में परमात्मा प्यार को समर्पण रूप से धारण कर लो। अगर दिल में परमात्मा प्यार, परमात्मा शक्तियाँ, परमात्मा ज्ञान फुल होगा तो कभी और किसी तरफ लगाव या स्नेह जा नहीं सकता। பாபா சொல்கிறாங்க, ஆரம்ப காலத்திலேயே, அதாவது அமிர்த வேளையிலேயே தன்னுடைய உள்ளத்தை பரமாத்மாவனுடைய அன்பில் நிறைச்சி வச்சுக்கணும். பரமாத்மாவனுடைய அன்பை அதிகாலையிலே நம்முடைய உள்ளத்தில் நிறைத்து வைத்து கொள்ளணும். ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் பரமாத்மாவனுடைய அன்பு, பரமாத்மாவனுடைய சக்திகள், பரமாத்மாவனுடைய முழு ஞானம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா, காலையிலே ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த விதமான பற்று அன்புகளை நாம் மாட்டிக்கவே மாட்டோம். बाप से सच्चा प्यार है तो प्यार की निशानी समान कर्मातीत. இப்போ பாபா மேலே உண்மையான அன்பு இருக்குது என்றால் அந்த அன்பின் அடையாளம் சமமாக ஆகுவது மற்றும் கர்மாத்தீத் ஆகுவது. செய்ய வைக்கக்கூடியவர் என்ற ரூபத்தில் கர்மா பண்ணுங்க, கர்மா செய்ய வைங்க. ஒருபோதும் மனம் புத்தி சன்ஸ்காரத்திற்கு வசமாகி எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். இன்றைக்கு தாதியினுடைய விசேஷதா, वानप्रस्थित स्थिति में रह समय और एनर्जी को सफल करने वाली. தாதி எப்படி இருந்தாங்க? வானப்பிரஸ்த நிலையிலிருந்து நேரம் மற்றும் எனர்ஜியை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. दादाजी सदा अपने समय और एनर्जी को सफल करती. उनकी बुद्धि में रहता है कि अभी हम सब वानप्रस्थी हैं. हम व्यक्ति की बातों में, व्यवहारों में अपना टाइम व्यर्थ नहीं गंवाना. தாதிஜி சதா தன்னுடைய நேரம் மற்றும் எனர்ஜியை பயனுடையதாகவே ஆக்கியிருந்தாங்க. அவங்க புத்தியில் எப்பொழுதுமே இருக்கும், நம்ம எல்லாருமே வானப்பிரஸ்திகள். நம்முடைய வீணான விஷயங்களாலேயோ வீணான செயல்பாடுகளாலேயோ நம்ம டைமை நம்ம வேஸ்ட்டாக இழக்கக்கூடாது. लेकिन हम कोई मैनी बाबा नहीं, हमें कर्म क्षेत्र पर कर्म तो करना ही है. நாம் எந்த விதமான அந்த துறவிகள் கிடையாது. நம்ம கர்ம கஷேத்திரத்தில் கர்மா செய்து தான் ஆகணும். कर्म करते हुए योगी के लक्षण हमारा जीवन से दिखाई दे. இப்போ கர்மா செய்து கொண்டே யோகிகள் என்றாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சணம் தெரியணும். வாழ்க்கையில் லட்சணம் தெரியணும். யோகிங்கிறது நம்ம வாழ்க்கையில் லட்சணமாக தெரியணும். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய ஸ்திதி ஆடாத, அசையாத, உறுதியானதாக, அகண்டதாக மற்றும் நிர்விகனமாக உருவாக்க வேண்டும்னா நாம் புரிஞ்சுக்கணும். இப்போது நிறைய ஆத்மாவில் பாவங்கள் இருக்குது. நிறைய ஆத்மாக்களை, நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் நாம் சீர்திருத்தம் செய்யணும். कैसे भी वैर विरोध नफरत आदि नहीं रखनी है. எந்த விதமான பயம், விரோதங்கள், வெறுப்புகளை நம்ம கொண்டு வரவே கூடாது. இன்றைய நாளிற்கான அடுத்ததாக ஸ்வமான், ஒரு குணம் ஒரு சக்தியை நாம் கடைபிடிப்பதற்கான பயிற்சி. இன்றைக்கு குணம் என்ன? चलते फिरते कर्म करते स्मृति रहे कि मैं मधुरता की मूर्त हूँ. நடந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு சென்றாலும் கர்மா செய்தாலும் நமக்கு நினைவில் இருக்கணும், நான் இனிமையினுடைய மூர்த்தியாக இருக்கின்றேன். நான் ஒரு இனிமையான மூர்த்தி. शक्ति अंतर्मुख बन स्नेह के सागर की किरणों के नीचे मधुरता के गुण से संपन्न बन रही हूँ. உள்நோக்கு முகம் உடையவராகி அன்பு கடலினுடைய கிரணங்களுக்கு கீழே இனிமை என்ற குணத்தினால் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். பிரம்மா பாப் சமான் மற்றும் தாதிஜிக்கு சமான் இனிமை என்ற சக்தியால் நிறைந்தவராக இருந்து என்னுடைய மனதின் மூலமாக நாலாபுறங்களிலும் இனிமையினுடைய வைப்ரேஷனை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன் என்பதா இன்றைய நாளிற்கான பயிற்சி. ஓம் சாந்தி.